ஹாய் நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல் கோபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வருஷத்தில் வந்து இப்போ புதுசாக வந்து இந்த பில்டிங் கால் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஐகான் பில்டர்ஸ் பாபன் தான் வந்து இது கால் போட்டிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒர்க் வந்து நம்ம 3 ஃபேஸ் சர்வீஸ் ஒன்று வாங்கணும். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து இன்றைக்கி வந்து மேஸ்திரி எல்லாம் பூசி எல்லாம் ரெடியாக வச்சிருக்காரு. இதில் தான் வந்து நம்ம 3 ஃபேஸ் சர்வீஸ் வாங்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 சர்வீஸ் நம்ம வந்து வாங்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு 50 அடி வருது. இப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன கேபிள் போடுறோம்னா 6 ஸ்கொயர் mm கேபிள் தான் போட போகிறோம். அடுத்தது வந்து இப்போ வந்து கம்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்த வேலை வந்து நமக்கு 7D மட்டத்தில் தான் வந்து லாப்ட்டில் ஜங்ஷன் வைக்கிறதுக்கான வேலை தான் இருக்குது. சரி வாங்க உள்ளே என்ன பண்ணி எத்தனை ரூம் வருது அப்படின்னு பார்க்கலாம். சரி வாங்க உள்ளே வந்து எத்தனை ரூமு எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து சர்வீஸ் வந்து நமக்கு வாயு மூலையில் தான் வந்திருக்கு. இப்போ வந்து சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாயு மூலை இல்லைன்னா அக்னி மூலை தான் வைப்போம். இப்போ வந்து போர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹால் இது வந்து போர்ட்டிக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த போர்ட்டிக்கோவில் தான் வந்து போர் வருது. இதுக்கு வந்து 2 சேம்பர் கட்டி தான் வந்து ரெடி பண்ணணும். அப்புறம் அடுத்து அந்த லாஸ்ட் வந்து கிச்சன், பக்கத்தில் ஒரு டைனிங் ஹாலு, அது போக பெட்ரூம் வந்து ஒன்று தான் இருக்குது. ஹால் தான் நல்லா பெருசாக வர மாட்டிருக்கு. இது நம்ம அடுத்த பிளானிங்கில் பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து இந்த பிளான் கரெக்டாக பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா சென்னிமலை மலை அடிவாரத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து கீழே தான் பண்ணி கரெக்டாக இந்த சைடு தான் வந்து படிக்கட்டு இருக்குது. இந்த சைடில் கீழே இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அங்கே ஒரு பில்டிங் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த பில்டிங் வந்து நாம் தான் பண்ணணும். அது வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அதுக்கு இப்போ வந்து முடிச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சென்னிமலை போகிற ரூட்டு. இப்போ இதில் வந்து சென்னிமலை மலை அடிவாரம்னு சொல்லுவோம். இதில் லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பில்டிங்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ ஒன்றும் பில்டிங்கில் இந்த லைனில் வந்து இப்போ தான் ஒரு பில்டிங் வந்துருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து கரண்ட்டே இங்கே வாங்க முடியல. ஏன்னா இங்கே வந்து சென்னிமலை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்க்கு வந்து தூண் வச்சா கொடுக்க மாட்டாங்க. அதாவது நம்ம ஒரு செவர் வச்சதுக்கப்புறம் தான் வந்து சர்வீஸ் வந்து அதில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா சர்வீஸ் வந்து நகர்த்தி அவங்களே வச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு 6 மாதமாக தான் வந்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால் வந்து நம்ம வந்து மிஸ்திரி வந்து செவர் கட்ட சொல்லி அதுக்கப்புறம் ரெடி பண்ணியாச்சு. சரி ஓகே, இதுக்கு வந்து நாளைக்கு தான் வந்து சர்வீஸ் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒயர் போடலான்ட்டு, அதாவது 720 ஒயர் போடலாம்னு நினச்சோம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் பிளானை மாற்றி கேபிள் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். சரி ஓகே நண்பர்களே, நாளைக்கு சர்வீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு போடுறோம். நீங்கள் சர்வீஸ் பண்ணது வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்களும் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல் கோபி.